அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் செம ஜாப்ஸ் சேனல். வாங்க இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாம். ஜாப் டீடைல்ஸ். ஜாப் டைப் ஃபுல் டைம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டேட்டா என்ட்ரி அண்ட் டெலிகாலருக்கான ஜாப் வேகன்சி தான். இங்க 2 வேகன்சி போயிட்டு இருக்கு இப்போ. அதனால தான் டேட்டா என்ட்ரி அண்ட் டெலிகாலர்னு சொல்லியிருக்கேன். டேட்டா என்ட்ரிக்கு அப்ளை பண்றவங்க நீங்க டேட்டா என்ட்ரி ஃபீல்ட்ல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்ல எனக்கு டேட்டா என்ட்ரி தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீங்க அதுக்கு அப்ளை பண்ணுங்க. டெலிகாலிங் ஃபீல்ட்ல இருக்கவங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டா இருப்பாங்க, நான் அதே லைன்லயே போய்க்கிறேன் அப்படின்னா அவங்க டெலிகாலருக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் டே ஷிஃப்ட்னு சொல்லியிருக்காங்க. சேலரி 8,000ல இருந்து 15,000 பெர் மந்த் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேலரி ஃப்ரெஷருக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் வேரி ஆகும். அதே மாதிரி டேட்டா என்ட்ரி ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கும் டெலிகாலர் ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கும் இந்த சேலரி டிஃபரன்ஸ் வரும். தென் நம்ம பார்க்க போறது குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ். எஜுகேஷன் எனி டிகிரி கிராஜுவேட் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் கேட்டிருக்காங்க அவங்க. தென் நம்ம பார்க்க போறது இந்த ஜாப்க்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். எஜுகேஷன் டீடைல்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பேச்சுலர் டிகிரியா இருக்கட்டும் இல்ல மாஸ்டர் டிகிரியா இருக்கட்டும் நீங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். அதுலயும் பிசினஸ் ரிலேட்டட் அப்படின்னா இந்த பிபிஏ, எம்பிஏ, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடு, இந்த காமர்ஸ் குரூப்ஸ் அவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு அதில் இருக்கு அப்படின்னாலும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லா டேட்டாஸும் ஃபைல் பண்ணி வைப்போம் இல்லையா சிஸ்டம்ல, அது கஸ்டமர் இன்ஃபர்மேஷன்றதுனால அதை கான்ஃபிடென்ஷியலாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பண்ற டேட்டா என்ட்ரி வேர்ட் ப்ராசஸிங்கா இருக்கலாம், இல்ல எக்ஸல் அதை ஸ்ப்ரெட்ஷீட்ல அப்டேட் பண்ற மாதிரி இருக்கலாம், இல்லை டேட்டா பேஸ்லயே நம்ம அப்டேட் பண்ணுவோம். அதுதான் அவங்க இங்க சொல்லியிருக்காங்க. பேப்பர் ஃபார்மேட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை டிஜிட்டல் கம்ப்யூட்டர் பேஸ்டு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கணும். கம்ப்யூட்டர் ஃபைல்ஸா கீபோர்டு, டேட்டா ரெக்கார்ட்ஸ், ஆப்டிக்கல் ஸ்கேனர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் இருக்க டேட்டாஸ் தான் நம்ம வெரிஃபை பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. லாக் ரிசிப்ட் ஆஃப் டேட்டா அதை நம்ம வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எதாவது டேட்டாஸ் அப்டேட் பண்ணும்போது அது கரெக்டாக இல்லையான்றதை நம்ம செக் பண்ணிக்கணும் ஒரு டைம். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், வேர்டு இந்த மாதிரி ரிலேட்டட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம இன்டர்நெட் பேஸ்ல ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஜாப்ல கூட சொல்லியிருந்தேன். இந்த கஸ்டமர்ஸ் ரிலேட்டட்ல இருக்கிற ஃபீல்ட்ல இருக்கிறது சோர்ஸ் டேட்டால இருக்கிற டேட்டாஸ் மட்டும் கிடையாது. இன்கேஸ் ஏதாவது அவங்க டீடைல்ஸ் ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்க, இல்லை ஒரு கம்பெனி டீடைல்ஸோ இல்லை கஸ்டமரோட பிசினஸ் டீடைல்ஸோ கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம இன்டர்நெட்ல ஃபெச் பண்ணி எடுக்கணும். அந்த நாலேஜ் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தென் நம்ம பார்க்க போறது டெலிகாலர் ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அதுல என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்க ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும்ன்ற டீடைல்ஸ் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது டேட்டா என்ட்ரி, அதுல என்னென்ன ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்றாங்கன்ற டீடைல்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது டெலிகாலர் ஜாப்ல என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். எல்லா ஜாப்ஸ்லயுமே ஒரு லீட்ஸ் இருப்பாங்க. எந்த ரோல் நம்ம ஃபாலோ பண்றோமோ அந்த லீட் நமக்கு என்ன எப்படி ப்ரொசீஜர் பண்ணணும், அதை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணணும்ன்ற டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அப்போ நம்ம அவங்க லீட்ஸை நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சேல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கால்ஸ் ஏதாவது நம்ம பண்ணிருப்போம்ல, டெலிகாலிங்னா கால்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். கால்ஸ் ஃபாலோ அப் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம நேற்று ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதாவது அப்டேட் சொல்லியிருப்பாங்க, இல்லை நாளைக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்கள ஃபாலோ அப்ல வச்சுட்டு அவங்கள அதை நம்ம ப்ராசஸ் பண்ணி கொடுக்கணும். ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணணும். ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் டீட்டெயில்ஸ் என்னென்னன்ற டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிஞ்சிருந்தாதான் நமக்கு ஏதாவது கஸ்டமர்ஸ் ஏதாவது நம்ம கிட்ட கேட்குறாங்கன்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம ப்ராப்பராக பண்ண முடியும். அதுதான் ஆன்சரிங் ஃபோன்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். அந்த ப்ராடக்ட் டீடைல்ஸை சர்வீசஸ் என்னென்ன டீடைல்ஸ் நம்ம ப்ராப்பராக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம டெலிகாலர் ஜாப்ல ஃபாலோ பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். தென் நம்ம பார்க்க போகிறது இந்த ஜாப்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் டீடைல்ஸ் அவங்க கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம்.
நம்ம கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு போனஸ் கொடுப்பாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கமிஷன் பேஸ்லேயும் பேஸ் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. தென் நம்ம பார்க்க போகிறது இந்த ஆஃபீஸ்க்கான டீட்டெயில்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஆஃபீஸ் நேம் விவி மார்ட், லொக்கேஷன் கோயம்புத்தூர். நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய மெயில் ஐடி vivimarinfo@gmail.com, vivmartinfo@gmail.com. இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட அப்டேட்டட் ரெஸ்யூமை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் செக் பண்ணிட்டு அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஆல் தி பெஸ்ட். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. எந்த லொக்கேஷன்ல என்ன டைப் ஆஃப் ஜாப் உங்களுக்கு வேணுன்ற டீட்டெயில்ஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செம்மையான ஜாப்ஸோட உங்களை மீட் பண்றேன். பாய்.